சாப்பிட்டு என்ன வேணும்? என்ன வேணும் பண்ணுமா? மருமக என்ன வச்சாலும் சாப்பிடுவோம், அது பிரச்சனை இல்லை. ஏன் நான் வச்சா சாப்பிடணும்? நீ சாப்பாடு சாப்பிட்டு சரிச்சு போயிட்டோம். ஓ எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு காலத்து படிச்சதெல்லாம் பார்த்தேன். காசு பாத்தீங்களா? காசை காலமோ இப்படி காசை வச்ச மாதிரி தான் இங்கே போடுறோம். காசு கழிச்சு பாத்தீங்களா? இங்கே பாரு, இங்கே பாரு, எங்கேயாச்சு எங்கேயாச்சும் கீழே எங்கேயாச்சும் விட்டே பாரு. நான் கறி எடுத்து காட்டில் கறி எடுத்து வறுத்து வகையில் சாப்பிட்டுக்கோ. நான் காசை காணாம நீங்க கறி எடுத்து திங்கிறேன்னு சொல்லி எடுக்கிறீங்க. ஆமா, பின்ன காசு காணி காசு நாங்கள் பேக் வச்சு நான் காசு எங்க போச்சு? பாரு, நீ பாரு, பேக் எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுக்க பாரு. பேக் வச்சு நீ பாரு பாருங்க. பேக் நிக்கிற நீ பேக் எல்லாரும் பாத்துக்கு நானும் பெரிய ராவடி தான். எல்லாத்தையும் உடச்சிருந்துட்டு காசு வரலன்னா உடச்சி வீசி போட்டு போயிடாது. காசு கேச்சிருக்கு பாரு, யாருக்காச்சும் கொடுத்துருப்பாரு. என்ன நினைச்சிருக்கிறீங்க? காசு இல்லை, உங்க காசு இங்கே நினைக்கிறது. இந்த வீட்டில் நீங்க தான் உட்காந்துக்கிறீங்க. பேக் இங்கே தான் இருக்கு. பேக் தான் வச்சுட்டு போன காசு காசு வேணாம். சாட்சி இருக்குதா? நான் என் பேக் நான் வச்சது எனக்கு தெரியும், ஆனா காசை காணோம். நான் எடுத்திருந்தா எனக்கு தெரியும், நான் எடுக்கல. பேக் வச்சிருந்த காசை காணி யார் எடுத்தா? தேடி பாரு. நான் தேடிட்டேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு இன்னும் உங்க 3 பேர் முடிவு மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். வீட்டில் இருந்தா நீ சந்தேகப்படுவியா? நீங்களாம் தான் காசு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நீங்களாம் தான் காசு திருடிருப்பீங்க. ஓ, காசு வேணும்னு கேட்கறவங்க திருடி ஒரு 2000 காசை வந்து வீட்டில் நம்பி வைக்க முடியல. யாரையும் நம்பி அதுக்கு என்ன தூக்கி போட்டுட்டு இருக்கற? கிடைக்குமா? இப்படி தூக்கி வீசினா கிடைக்குமா? ஓ, குரலி வித்தையா? பேசுறேன்னா அடிச்சு உடச்சிருங்க. பை பை அச்சப்பா. இந்த பாக்கத்தை ஏய் என்னடா என்ன கேட்க காசு எல்லாத்தையும் பட்டு முடிக்கிறேன். அடிச்சு உடச்சிருந்துரும் மூஞ்சில. மூஞ்சில பேத்து உடச்சினா என்ன என்ன சவுண்ட் வருறியா? அடிச்சுட்டு என்ன சவுண்ட் வருது? அடுத்த மூஞ்சில உடச்சிருந்துருவேன். காசு காட்டி தெரியுமா? அதுக்கு பாத்து போட்டு உடைச்சிட்டு இருக்க. எனக்கு இப்ப காசு வேணும். நான் வெளியே போகணும். வெளிய போறனா போ. காசு இல்லாம எப்படி பாருங்க. என்ன தெரிகிறது? எனக்கு இப்ப காசு வேணும். நீ காசு கொண்டா. எனக்கு இப்ப என் பேங்க்ல இருந்து யாரு காசு எடுத்தாலும் எனக்கு அந்த காசு வேணும். காசு கொடுக்கல. கொடுக்க காசு. காசுங்க. காசு தர முடியாது. என்ன பண்ணுறது? எடுத்தாலுமே தர முடியாது. ஆனா நாங்க எடுக்கல. பண்ண முட்டிக்கு உன்னால எனக்கு என் காசு வேணும். இல்ல திருநீங்கல்ல ஆறு மூணு இடத்துல யாராச்சும் காசு திருடி காசு வச்சிருக்கீங்க. யார் எடுத்தாங்க தெரியாம எப்படி திருடிட்டு சொல்ற? மூணு பேத்துல யாராவது ஒருத்தங்க காசை நீங்க திருடி இருக்கிறீங்க. இல்லைன்னா பின்னப்படி அந்த பேக்ல காசு இல்லாம போகும். நான்லாம் எடுக்கல. என் காசை நான் எதுக்கு திருடுறேன்? அப்படியா? இங்கே அப்ப அந்த காசை மந்திரிச்சு வச்சிடறேன். காசா எங்காச்சும் எடுத்தவங்க என்ன நீ கொடுத்து வச்சியா? ஏ நீ கொடுத்தா வச்சு எடுக்க. என்ன கொடுத்து வச்ச மாதிரி எடுக்கிறீங்க? ஆளால திருடுறீங்க. கொடுத்து வச்சதெல்லாம் வாங்குறீங்களா? ஒரே திருட்டு குடும்பமா இருக்கு. எடுத்து வை. இப்ப திருட்டு வச்சதெல்லாம் எடுத்து வை. ஒரே திருட்டு குடும்பமா இருக்கு. ஒரே திருட்டு அந்த குடும்பமா. திருட்டு குடும்பத்துல தானே நீ வந்து பிறந்த. திருட்டு ஐயோ மகா திருட்டு ஐயோ திருட்டு. அந்த திருட்டு குடும்பத்துல தானே நீ வந்து பிறந்த. காசு யார் எடுத்து போறா? என் காசு இந்த வீட்டில் உள்ளவங்களாம் யாரு திருடிக்கிட்டு தெரியல. என் காசு திருடினவங்களாம் நாசமா போயிருக்கீங்க. ஆனா என் வயிற்றுச்சல் இருக்க அவங்க யாருமே சும்மாதான் விட. அந்த வயிற்றுச்சல்லையே நீயும் பாடு. ஏன் நீ எனக்கு கேஸ் கொடுக்க போறீங்க? கொடுத்து வைக்கும் போது என்ன கொடுத்த? என்ன கொடுத்த? கொடுத்ததெல்லாம் எழுதி வச்சு. நீ எனக்கு என்ன கொடுத்த? எழுதி கொடுத்ததெல்லாம் எழுதி நீ வச்சு. எனக்கு என்ன கொடுத்த? ஒன்றும் கொடுத்துட்டே இல்லை. நீ என்ன கொடுத்த? எதுக்குடா கொடுக்கணும் நானே? பின்ன எதுக்கு எழுதுறீங்க எல்லாம் என்கிட்ட? காசு எடுத்து நீ பாத்தியா?
ஏன் அப்பனாச்சு எனக்கு காசு கொடுத்தானா? வச்சிருந்த காசு மட்டும் ஆளாளு திருடுறீங்க. எதுக்கு எங்க அப்பா மாரில உனக்கு காசு வரும்? என்ன கண்டா நான் எல்லாத்தையும் என்ன இழிச்சா மாதிரி தெரியுதா? கொடுத்து வாங்குவீங்க. யாரு கொடுத்தீங்க? நான் யாரு வாங்கினா? நாங்க கொடுக்காமையா வாழாயிட்டியே நீங்க. என் காசு எங்க? காசை கொடுக்கலன்னா யாரும் என்ன சும்மா விட மாட்டேன் இந்த வீட்டுல. ரெண்டாவது கொண்டு வந்து காசை கொடுக்க இன்னைக்கு யாரும் என்ன சும்மா விட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? வெட்டி எரிஞ்சிருவேன். இங்க வெட்டு. உங்க குத்து பல்லெல்லாம் உடஞ்சு போயிடும் உனக்கு. ஏற்கனவே எல்லாம் கொண்டு போய் தான் உட்காந்துருக்கிறேன். இதுல இருக்கிற அந்த முன்னால இருக்கிற 4 வழி நீ உடைச்சிட்டீங்கன்னா காசு வருமா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. என்ன நக்கலா இருக்குதா எனக்குடா? எனக்கு காசு வேணும். எனக்கு இப்ப காசு வேணும். யார் எடுத்தீங்களோ எடுத்தவங்க எனக்கு கொடுக்கணும். இப்ப காசை எடுத்தவங்க எனக்கு இப்ப காசை கொடுத்தே ஆகணும். எந்த காசு எடுத்த? இல்ல 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 இல்லம்மா இரு பேசிக்கலாம். இதெல்லாம் யாரும் கையில எடுக்கக்கூடாது. கையில தான் பேசணும். பேச்சாத்தான் இருக்கணும். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். நான் எடுக்கல. ஆயுதத்தை போட்டேன். புள்ளி ஆயுத போடு புள்ளி. எனக்கு இப்ப நான் மரியாதைக்கு சொல்றேன். என்கிட்ட எடுத்த பணம் எனக்கு இப்ப வரணும். எவ்வளவு? 2000 ரூபாய். இப்படி ஒரு நோட்டா 2 நோட்டா 4 நோட்டு. 4 நோட்டு இப்படி 500 நோட்டா? ஆமா. எப்ப வச்ச 500 நோட்டு? இன்னைக்கு காலையில. உனக்கு எப்படி 2000 ரூபாய் வந்தது? சம்பாதிச்சேன். எப்படி சம்பாதிச்ச? வேலைக்கு போனேன். இன்னும் வேலைக்கு போனேன். அதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கு. நான் இந்த மாதிரி வேலை செஞ்சு சம்பாதிச்சேன். நீங்க ஒழுக்கமா எனக்கு காசை கொடுங்க. என்னமா வேலை செஞ்சவன் எப்படி ஒரு காசு ஒழுக்கமா காசை கொடுத்துரு. ஏய் நீ 2000 ரூபாய் வாங்கறதுக்கு வேண்டி இந்த பில்ட பண்ண விடாத. பொய்யல கூடாது. ஒழுக்கமா காசை கொடுத்துரு. பேசக்கூடாது. பொய் உடனே செஞ்சு மூஞ்சி எல்லாத்தையும் எனக்கு காசு வரணும். இப்ப காசு வராது. எனக்கு வரணும். காசு வந்து காசு குச்சி குடு குடுன்னு என்னது? ஏய் நான் காசை குடுறி. நான் எடுத்தனா அத தரேன். எடுக்கல. இந்த பொய் மூடே பாத்து. அப்ப இத எடுத்தியா? இத எடுத்த காசு எடுத்தியா? ஆமா சொல்லு. காசு எடுத்தியா? ஆமா சொல்லு குஞ்சு. அப்பா பேக்ல இருந்து காசு எடுத்தியா? இல்ல. பாப்பு அப்பா பேக்ல இருந்து காசு எடுத்தியா? இந்த ஜிப்புக்குள்ள இருந்து காசு எடுத்தியா? எடுத்தியா நீ? கேட்டுக்கிட்டே இருக்கிற. பாய் தொட்டு உட்காந்துக்கிறேன். நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள என்ன கேட்டா நம்ம உங்களுக்கு கூட ரோசை வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற எனக்கு எங்க அப்பா மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்பா எடுத்திருக்கேன். A few moments later. இந்த வீட்டுல என் காசை கொடுத்துட்டு யாரா இருந்தாலும் சோத்துல கை வைங்க. காசை கொடுக்காம சோத்துல கை வைக்கிற வேலை யாருக்காச்சும் நான் பார்த்தேன். இந்த மானக்கிட்ட சோறு திங்கிறதுக்கு எல்லாம் எதுக்கு நீங்களே திருட்டு வாழ்ந்தீங்க? ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா.